வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு என்பது நம் நாட்டின் உயர்ந்த சட்டமாகும். இது 1949 நவம்பர் 26ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1950 ஜனவரி 26ஆம் தேதி அமலுக்கு வந்தது. அந்த நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கிய அமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு சபை. இதன் வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அதனால் அவரை இந்திய அரசியலமைப்பு தந்தை என்று அழைக்கிறோம். உலகின் மிகப்பெரிய எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு இந்தியாவுடையது. இதில் ஆரம்பத்தில் 395 கட்டுரைகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தன. தற்போது பல திருத்தங்களுடன் 450க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் உள்ளன. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை இந்தியாவை சுயாட்சி, சமூக நீதி, மதசார்பின்மை, ஜனநாயக குடியரசு என்று அறிவிக்கிறது. இதில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்ற அடிப்படை மதிப்புகள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. அரசியலமைப்பில் குடிமக்கள் அடிப்படை உரிமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பேச்சு சுதந்திரம், சமத்துவ உரிமை, மதசார்பின்மை உரிமை போன்றவை நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றன. அதே நேரத்தில் அடிப்படை கடமைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன. நாட்டின் மதிப்பு, தேசிய கொடியை காக்குவது, ஒற்றுமையை பேணுவது போன்றவை. இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறது. அதனால் இந்தியா ஒரு கூட்டாட்சி அமைப்பை கொண்ட நாடாக உள்ளது. நம் ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக இருந்து ஒவ்வொரு குடிமகனின் உரிமையையும் பாதுகாத்து நாட்டை ஒற்றுமையுடன் முன்னேற்றும் வழிகாட்டியாக செயல்படுகிறது. வேறு ஏதாவது டாபிக் பேசினா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நன்றி.